என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. எல்லா கிராமப்புற ஏழை மாணவர்களும் குரூப் எக்ஸாம் எழுதி நிற்க முடியாது. இந்த எக்ஸாம் வந்து ரீ எக்ஸாம் வைக்கணும்னு போராடுறவங்க, உங்களுக்கு தகுதி இல்லை, கிராமப்புற மாணவர்களா இதுக்கு எலிஜிபிள் இல்லை, உங்களுக்கு தகுதி இல்லையா, என்னால் அந்த 100 ரூபா கட்ட முடியல சார் அப்படின்னு ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. நான் எத்தனை பேரை ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். எலெக்ஷன் வந்துச்சுன்னா எக்ஸாம் வருமா வராதா அப்படின்ட்டு விவாதம் செய்கிறவங்க ஏன் இந்த மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துறாங்க? மேலுமே ஒரு மனசாட்சிப்படி டிஎன்பிசி போடைய கொஸ்டின் எடுத்திருந்தா எத்தனையோ கிராமப்புற மாணவர்கள் இது இருக்காங்க, ஸ்கூல் புக்கு மட்டும் நம்பி படிக்கிறாங்க. ஸோ அதுதானே மெயின் ஃபோக்கஸ். நீங்கள் போய் ரோட்டில் இறங்கி போராடுறதா அவங்க வேலை? எத்தனை மாணவர்கள் வந்து பயந்துட்டு சார் எனக்கு எக்ஸாமே நான் படிக்கவே வேணாம்னு முடிவு எடுத்துட்டேன், டிஎன்பிசி பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற 199% மாணவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் தான். வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னா இப்படி யோசிச்சுனே நம்மளால் முடியுமா முடியாதா, வெற்றி பெற முடியுமா முடியாதா, இதை படிக்க முடியுமா முடியாதா, இதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்குது. இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. கிராமப்புற ஏழை மாணவர்கள் பயனடையணும், உண்மையிலுமே ஒரு அதிகாரத்திற்கு போகணும். உடனே போய் இந்த விஷயம் சேர்ந்தவங்களாம் பாஸ் பண்ணிட்டாங்க, அப்போ நம்ம அதில் போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஏழை மாணவன் கூட 5000 6000 பிச்சை எடுத்தாவது போய் சேர்ற ஒரு சூழல் உருவாங்க. அப்போ 4 மாதம் முன்னாடி படித்து உங்களோட மார்க் எடுப்போன்னா புதுசாக என்ட்ரு ஆகிட்டு இந்த குறைந்த நாட்களில் எப்படா படித்து நம்ம மார்க் வாங்குறதுன்னு குழம்பிட்டு இருக்க நீங்கள் அவனோட மார்க் அதிகமாக எடுப்பீங்க. நம்ம டாக்டர் பிஆர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு கடந்த 2 வாரமாக டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கிற திமுக அரசு இதில் கவனம் எடுத்துக்கும். டிஎன்பிசினால ஏற்கனவே நம்மளுக்கு கெட்ட பேர் உருவாகிடுச்சு, நம்ம அடுத்த வருஷமும் கால்புற அறிவிக்கல அப்படின்னா இன்னும் நம்ம மேலே அவப்பேர் உருவாக நம்மளுக்கு வாக்குகள் வராது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. உங்க வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னு நான் சொல்றேன். டிஎன்பிசி போர்டு வந்து உங்களை வந்து மிரட்டுறாங்க. ஒரு ஏழை மாணவன் வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி அரசு அதிகாரத்துக்கு வரக்கூடாது, அவனை எப்படியெல்லாம் முடக்கி அவனை பின்வாங்க வைக்கணும் அப்படின்னு மிரட்டுறாங்க. அதுக்கு நீங்க பயப்படுறீங்க. 2வது, தனியார் பயிற்சி மையங்கள் உங்களை தவறா வழி நடத்துறாங்க. அதாவது அடுத்த வருஷம் கால்பேர் வராது, எலெக்ஷன் வரப்போகுது வராது, நீங்க ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு உங்களை தவறா வழி நடத்துறாங்க. அப்படி தவறா வழி நடத்துறதுனால உங்களுக்கு நம்பிக்கை இழக்கிறீங்க. நீங்க லட்சியக்கனவோடு இருக்கிறீங்க, நான் குரூப் 4ல எக்ஸாம் கிளியர் பண்ணி பாஸ் பண்ணணும், ஒரு அதிகாரத்திற்கு போகணும், என் குடும்ப பொருளாதார ரீதியாக உயரணும் அப்படின்னு குரூப் 4 மட்டும்தான் ஒரே ஒரு ஃபோக்கஸ். ஏன்னா ஒரே ஒரு எக்ஸாம் ஒரு வேலை கிடைக்குது. எல்லா கிராமப்புற ஏழை மாணவர்கள்லாம் குரூப் எக்ஸாம் எழுதி நிற்க முடியாது. அவங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் போயிட்டு எங்கே படித்து மெயின்ஸை கிளியர் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி எங்கே போக போகிறாங்க? அவங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் இருக்குது. அதுக்கு பொருளாதாரம் கொடுத்து படிக்க கூட அவங்களால முடியாது. சாதாரணமாக நம்ம டெஸ்ட் பேட்சில் ஒரு 100 ரூபா கட்ட முடியாது எத்தனையோ மாணவர்கள் என்னால் அந்த 100 ரூபா கட்ட முடியல சார் அப்படின்னு ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. நான் எத்தனை பேரை ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாணவர்கள்லாம் குரூப் 4 மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ ஆனால் அந்த மாணவர்களை வந்து டைவர்ட் பண்ணுறாங்க. டிஎன்பிசி போர்டு மிரட்டுது. உண்மையிலுமே ஒரு மனசாட்சிப்படி டிஎன்பிசி போர்டு கொஸ்டின் எடுத்திருந்தா எத்தனையோ கிராமப்புற மாணவர்கள் இது இருக்காங்க, ஸ்கூல் புக்கு மட்டுமே நம்பி படிக்கிறாங்க. ஸோ அதுதானே மெயின் ஃபோக்கஸு. ஸோ அதில் இருந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எடுக்கலாம், ஏதோ 1-2 கொஸ்டின்ஸ் வெளியே போயிருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அவங்க அதை பற்றி கவலை இல்லை, உங்களுடைய வறுமை பற்றி கவலை இல்லை, உங்களுடைய பொருளாதாரம் பற்றி கவலை இல்லை. அவங்களுக்கு தேவை காம்படிஷனா. அப்போ யார் வெற்றி பெறுவாங்க, யார் அந்த நல்ல மதிப்பெண்கள் எடுப்பாங்க, யார் எக்ஸ்ட்ரா கேட்டால் அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவாங்க? ஒரு பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவன், அவங்க அப்பா அம்மா ஒரு போஸ்டிங்கில் இருக்கலாம், இல்லை வசதி வாய்ப்பாளர் இருக்கலாம். அந்த தன்னுடைய பையனுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்காம அவனை ஒரு நல்ல இன்ஸ்டியூட்ல ஒரு 5000 10,000 கட்டி படிக்க வைக்கலாம். அவன் எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் ஃப்ரீயாக படிப்பான், வருஷ கணக்காக படிப்பான். இன்னைக்கு ஜாயின் பண்ணானா அடுத்த வருஷம் வரைக்கும் ஃபுல் டே படிப்பான், எந்த ப்ரெஷர் இருக்காது. அவனுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க, மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. அவன் படிப்பான், எக்ஸாம் ஏதோ ஒரு தனி பயிற்சி மையத்தில் சேருவான். அந்த இன்ஸ்டியூட் தன்னை பிரபலப்படுத்துறதுக்காக அவனுக்கு எப்படியா கோச்சிங் பண்ணி பாஸ் பண்ணி வச்சு போயிடுவான். ஏழை மாணவனுடைய கதி என்ன? வெறும் ஸ்கூல் புக்கு மட்டுமே நம்பி படிக்கிற மாணவனுடைய கதி என்ன? அதை டிஎன்பிசி நினைக்க பார்க்கல. ஆனால் மிரட்டுது உங்களை. உங்களுக்கு தகுதி இல்லை, கிராமப்புற மாணவர்களாக இதுக்கு எலிஜிபிள் இல்லை, உங்களுக்கு தகுதி இல்லையா, அவங்க ஸ்கூல் புக்கில் இருந்து கேள்விகள் கேட்டால் உங்களால் எழுத முடியாதா, அவங்க எவ்வளோ டஃபாக கேட்டாலும் உங்களுக்கு திறமை இல்லையா, ஏன் உங்களுக்கு ஏழை மாணவனுக்கு வந்து எதாவது நாலேஜ் இல்லையா? ஒரு வசதியானவன் ஒரு 5000 ரூபாய் கட்ட முடிஞ்சு போறவனுக்கு மட்டும்தான் நாலேஜ் இருக்குமா? இப்போ கிராமத்துல இருந்து வீட்டில் இருந்து படிக்கிறவனுக்கு நாலேஜ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டிஎன்பிசி அந்த வேலை செய்கிறாங்க. இந்த தனியார் பயிற்சி மையங்களும் அப்படிதான். இந்த எக்ஸாம் வந்து ரீ எக்ஸாம் வைக்கணும்னு போராடுறவங்க, டிஎன்பிசி கூட இவ்வளோ மாற்றங்களை செய்யணும்னு போராடுறவங்க, எலெக்ஷன் வருமோ வராதோ, இல்லை எலெக்ஷன் வந்துச்சுன்னா எக்ஸாம் வருமோ வராதா அப்படின்ட்டு விவாதம் செய்கிறவங்க ஏன் இந்த மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துற? எக்ஸாம் என்னைக்கு இருந்தாலும் வரதான் போகுதுவா, அடுத்த வருஷம் வரணும்னா அதுக்கு அடுத்த வருஷம் வரப்போகுது. நீங்க படிக்கிற வேலையை பாருங்க, உங்க வேலை படிக்கிற வேலை தானே. நீங்க போய் ரோட்ல இறங்கி போராடுறதா உங்க வேலை? போராடுறதுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் அரசியல் கட்சிகளுக்கு தெரியும். உண்மையிலுமே அரசியல் விமர்சகர்கள் பல பேர் வந்து விமர்சனம் செஞ்சிருக்காங்க டிஎன்பிசி மேல. தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்துக்கும். அடுத்த எக்ஸாம் வந்து அவங்க கிளியர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடத்துவாங்க. அவங்க அந்த வேலையை செய்யறாங்க, அவங்களுக்கு அந்த வேலை. உங்களுக்கு என்ன வேலை? படிக்கிற வேலை. உங்களை டைவர்ட் பண்றாங்க. நீங்க எக்ஸாம் வந்தா என்ன வரலாம் என்ன, நீங்க படிக்கிற வேலை தானே. அடுத்த வருஷம் வரலாம், அதுக்கு அடுத்த வருஷம்லாம் எப்படி வேணாலும் வரட்டுமே. ஏன் இன்னும் 5 மாசத்துல ஒரு எக்ஸாம் வரலாம். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க?
நல்ல சூட்சமத்தை புரிஞ்சுக்குங்க. இந்த டிஎன்பிசி போர்டெல்லாம் என்ன இந்த தனியார் பயிற்சி மையங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கிராமப்புற ஏழை மாணவர்களை இப்படி மைண்ட் டைவர்ட் பண்ணிடுறது. அவங்கள படிக்க வைக்க மாட்டாங்க. எந்த இன்ஸ்டியூட் வந்து இப்போ இருந்து குரூப் 4 கிளாஸ் எடுக்கிறாங்க, எந்த இன்ஸ்டியூட்டு இப்போ இருந்து குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக படிக்கிற மாணவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா இப்போ இருந்து அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கணும்ல, அதையே செய்ய மாட்டாங்க. அவங்க எல்லாருமே அந்த காம்படிஷன் விட்டு வெளியே போகணும். இந்த மாதிரி டஃப்பாக கேட்டு இந்த மாதிரிலாம் மைண்ட் டைவர்ட் பண்ணால் அந்த மாணவர்கள்லாம் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. காலையிலேருந்து 2 ஃபோன் கால். எத்தனை மாணவர்கள் வந்து பயந்துட்டு, சார் எனக்கு எக்ஸாமே நான் படிக்கவே வேணாம்னு முடிவு எடுத்துட்டேன், டிஎன்பிசி பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற 199% மாணவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் தான். யாரும் வசதியாக இருக்கிறவன் எவனும் அந்த பதிலை சொல்ல. அவனுக்கு தெரியும் அவன் எப்படி கேட்டாலும் நான் படிப்பேன், ஏன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் சேர்றேன். ஒவ்வொரு பிரைவேட் இன்ஸ்டியூட்டும் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அவங்ககிட்ட 10,000 5,000 காசு வாங்குது, அவனுக்கு கிளாஸ் எடுக்குது, வருஷக்கணக்காக கோச்சிங் கொடுக்கும். இந்த நிமிஷம் கூட படிச்சுன்னு இருப்பான். நீங்கள் இப்போ 5,000 கட்டி படிக்க முடியுமா? நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படி புலம்பிட்டே இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னா இப்படி யோசிச்சுனே நம்மளால் முடியுமா முடியாதா, வெற்றி பெற முடியுமா முடியாதா, இதை படிக்க முடியுமா முடியாதா, இதை நோக்கியே உங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களை நல்ல மைண்ட் டைவர்ட் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கிராமப்புற ஏழை மாணவர்கள் பயனடையணும், உண்மையிலுமே ஒரு அதிகாரத்திற்கு போகணும். இந்த மாதிரி எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அதில் கருத்தில் எடுத்துக்காம அதெல்லாம் தட்டி தூக்கி கிடாச்சிட்டு உங்களுடைய வழியில் நீங்கள் போயிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுறதா உங்களுடைய வழிகள், படிக்கிறதா உங்களுடைய வழிகள். உங்களுடைய கனவு அந்த அரசு அதிகாரத்திற்கு போகிறதா உங்களுடைய கனவு. அந்த கனவுகளுக்கு உண்டான வேலைகளை செய்யறதா உங்களுடைய வேலை. ஸோ அதை தான் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை டைவர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணோடனே எத்தனை பேர் பின்வாங்குறீங்க படிக்கிறதுக்கே? எக்ஸாம் வரப்போறதுல அடுத்த வருஷம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. சரி விட நம்ம அதுக்கு அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம். அந்த கேப் போடுறதுனால என்ன மிஸ்டேக் ஆகும் தெரியுமா? எவ்வளவு பாதிப்பு தெரியுமா உங்களுக்கு? திரும்பவும் உங்களை படிக்க இப்போ இந்த எக்ஸாமே வேணாம் அப்படின்னு ஒரு பிரைவேட் ஜாபுக்கு போறீங்கன்னு வச்சுங்க, போனதுக்கு அப்புறம் திரும்ப வரதா எத்தனை பேருக்கு கஷ்டம். ஏதோ ஒரு சுமைகள் அவங்களுக்கு வந்துடும். அப்புறம் அந்த படிக்கிற பக்கமே அவங்களால திரும்பி பார்க்க முடியாத சூழல் உருவாகும். அவங்களுடைய கனவுகள் கடைசி வரையுமே தகர்ந்து போகும். அதனால இந்த கேப்பை விட்டுறாதீங்க. ஒரு வருஷன்றது சும்மா கை சொடுக்கிற நேரத்தில் ஓடி போயிடும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களை எல்லாமே டைவர்ட் பண்ணி உங்களை எல்லாத்தையும் குறைச்சிட்டு ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் தன்னை தேடி வரக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் கைட் பண்ணுவாங்க, அவங்கள பாஸ் பண்ணி வைப்பாங்க. நாளைக்கு என்னோட இன்ஸ்டியூட்லேருந்து 10 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, என்னோட இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு 100 பேர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு தன்னை பிரபலப்படுத்தி அந்த இன்ஸ்டியூட் மேலே பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக எல்லாத்துக்கும் விளம்பரப்படுத்துவாங்க. உடனே இப்போ இந்த இன்ஸ்டியூட் சேர்ந்தவங்களாம் பாஸ் பண்ணிட்டாங்க, அப்போ நம்ம அதில் போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஏழை மாணவன் கூட 5,000 6,000 பிச்சை எடுத்தாவது போய் சேர்ற ஒரு சூழல் உருவாங்க. அப்போ இங்கே பொருளாதார நோக்கம் ஏற்படுது. எந்த இன்ஸ்டியூட் வந்து படிங்கப்பா, நீங்கள் யூடியூப்ல உங்களுக்கு நான் எல்லாமே பண்ணுறேன், படிங்க, படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கன்னு யார் பெருசாக இப்போ உற்சாகம் ஏற்படுத்துறாங்க? குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன, ஆர்ஆர்பி, டெட்டு, பேங்க் எக்ஸாம், இதுதான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. காரணம் இந்த சுச்சுவேஷனில் அந்த மாணவர்கள் மட்டும்தான் அங்கே சேருவாங்க. அதனால உங்களுக்கு பொருளாதார பயன். உங்களால் என்ன பயன்னா, நீங்கள் வந்து கால்ஃபர் விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வருவீங்க. அப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க. கால்ஃபர் விட்டதுக்கு அப்புறம் அப்படியே குறைந்த விலையில் ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு போடுவாங்க. உடனே எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஓடி சேருவீங்க. ஆனால் அந்த இன்ஸ்டியூட்லேயே 5,000 10,000 கட்டி படிக்கிற மாணவர்கள் இந்த நாள்லேருந்து படிச்சுட்டே இருக்காங்க. 4 மாதம் நல்லா படிச்சிருவாங்க. அவங்க ஓரளவுக்கு சிலபஸ் கவர் பண்ணிடுவாங்க. நீங்கள் அப்போ தான் உள்ள என்டர் ஆகுவீங்க. 4 மாதம் முன்னாடி படித்து உங்களோட மார்க் எடுப்பானா, புதுசாக என்டர் ஆகிட்டு இந்த குறைந்த நாட்களில் எப்படா படித்து நம்ம மார்க் வாங்குறதுன்னு குழம்பிட்டு இருக்க நீங்கள் அவனோட மார்க் அதிகமாக எடுப்பீங்களா? இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் எதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த நாள்லேருந்து படிக்க ஆரம்பிங்க. அதுக்காக தான் நம்ம டாக்டர் பிஆர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு கடந்த 2 வாரமாக டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. 2 வாரமாக வாட்ஸ்அப் குரூப் டெஸ்ட்டை நேற்று கூட ஒரு டெஸ்ட் நடந்தது. அதே போல் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் டெஸ்ட் மட்டும் கிடையாது, அது வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி குரூப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்புகளும் அத்தனை இன்ஃபர்மேஷன் வரும். உங்களுக்கு வகுப்புகளும் யூடியூப்ல எடுப்போம். அதே மாதிரி அந்த வாட்ஸ்அப் மூலியமாக டெஸ்ட் நடக்கும், டிஸ்கஷன் நடக்கும், எல்லா விதமான ஃபெசிலிட்டி இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறான், பார்த்துக்கோங்க. இப்போ முதல்ல இந்த விஷயத்துக்கு வரலாம். இந்த மாதிரி உங்களை மைண்ட் டைவர்ட் பண்ணுறாங்க, தயவு செஞ்சு பின்வாங்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா தெளிவாக கவனிங்க. அடுத்த வருஷம் எலெக்ஷனு வருது, அதனால் எக்ஸாம் வராதுன்றாங்க. நான் சொல்கிறேன், நிச்சயமாக எக்ஸாம் வரும். கால்ஃபர் வந்து அதிகப்படியான போஸ்டிங் கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கும்போதும் ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா அந்த ஆட்சி வரதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரங்கள் செய்வாங்க. நல்லா உன்னிப்பாக கவனிங்க. தேர்தல் பிரச்சாரங்கள் செய்யும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட 1 மாதம் 2 மாதத்துல அப்போ அந்த மக்களுக்கு என்ன மைண்ட் இருக்குன்னா, அந்த 1 மாதத்துல அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் மனசில் இருக்கும். அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பண்ணாங்க, தவறு பண்ணாங்க, அது எதுவுமே மைண்ட் இருக்காது. அந்த 1 மாதம் 2 மாதத்துல அவங்கள மைண்டு டைவர்ட் பண்ணி, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுறேன்றான், அப்போ இவங்களுக்கு வாக்கு செலுத்திடலாம். அப்போ அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அரசியல் கட்சிகள் அந்த தேர்தல் வரதுக்கு முன்னாடி ஒரு 5 மாதம் 4 மாதத்துல மட்டும்தான் மக்களை தன் பக்கம் ஈர்ப்பாங்க.
இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ லாஸ்ட்டாக அந்த குரூப் 4ல குறைவான போஸ்டிங் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். நிறைய போஸ்டிங் வரும், ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது அதனால. ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல, ரொம்ப குறைவாக இருந்தது. அதுலேயும் எத்தனையோ மிஸ்டேக் நடந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுசாக பேசும் பொருளாக மாறிச்சு. நிறைய சர்ச்சையை உருவாக்குச்சு, தமிழ்நாடு அரசு மேலே அவப்பேர் உருவாக்குச்சு. டிஎன்பிசி போர்டு இப்படிலாம் தவறு பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக இப்போ இருக்கிற திமுக அரசு இதில் கவனம் எடுத்துக்கும். டிஎன்பிசினால ஏற்கனவே நம்மளுக்கு கெட்ட பேர் உருவாயிருச்சு, நம்ம அடுத்த வருஷமும் கால்ஃபர் அறிவிக்கல அப்படின்னா இன்னும் நம்ம மேலே அவப்பேர் உருவாக நம்மளுக்கு வாக்குகள் வராது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது நிச்சயமாக நடக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ திடீர்னு ஒரு டிசம்பரில் ஒரு ஆனுவல் பிளான் விட்டு அடுத்த வருஷம் கால்ஃபர் வரப்போகுது, இந்த நோய் எதிர்த்து அதிகப்படியான போஸ்டிங் வரப்போகுது அப்படின்னு ஒரு அறிவிப்பை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. டிசம்பரில் ஆனுவல் பிளான் விட்டு அடுத்த வருஷம் குரூப் 4 கால்ஃபர் போஸ்டிங் வந்து இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வரப்போகுது அப்படின்னு அறிவிப்பு விட்டாங்கன்னா, இப்போ நடந்த பிரச்சனைகள், இப்போ நடந்த இது எதுவுமே யாருக்கும் மைண்ட் இருக்காது. அப்போ அவங்க சொல்கிற அந்த வாக்குறுதி மட்டும்தான் மைண்டில் நிற்கும். அப்போ அந்த மக்கள் அந்த கட்சிக்கு வாக்குகள் செலுத்துவாங்க, போட்டி போட்டு பிரச்சாரங்கள் செய்வாங்க. அதிமுக ஒரு பக்கம் போட்டி போடும், இப்படி நாங்கள் வந்தால் இவ்வளோ போஸ்டிங் தருவோம், இவ்வளோ இந்த ரேட்டில் வச்சிருவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆளுங்கட்சி ஒரு பக்கம். அப்போ தான் உங்களை எல்லாத்தையும் மைண்ட் டைவெர்ட் பண்ணுவாங்க. அப்போ அதுக்காகவாவது கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு, இப்போ இருக்கிற திமுக அரசு நல்ல ஒரு முடிவை எடுக்கும். கண்டிப்பாக அடுத்த வருஷம் கால்ஃபர் அறிவிப்பாங்க. அறிவிக்கலன்னா அவங்களுக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால கால்ஃபர் வராதுன்னு யாரும் பயந்துட்டு இருக்காதுங்க, நிச்சயமாக வரதான் போகுது. இப்போ பாருங்க, அக்டோபரில் ரிசல்ட் விட்டுருன்னு சொல்றாங்க. இது இந்த எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க. டிசம்பர்ல ஆனுவல் பிளான்ல அடுத்த வருஷம் எக்ஸாம் வரப்போது, கால்ஃபர் இவ்வளவு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாமே அந்த அந்த ஆட்சியின் மேல ஒரு நம்பிக்கை உருவாகி ஓட்டு போடுறதுக்கு மனசு வரும். ஸோ அதை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நிச்சயமாக டிசம்பர்ல இதுக்கு உண்டான முடிவுகள் வரும். அதனால இது யதார்த்தமா 99% உண்மை நடக்கும். ஆனால் அது நடக்குதான் நடக்கலையோ, உங்களோட வேலை படிக்கிற வேலை. நீங்கள் படிக்கிறது மட்டும்தான் பண்ணணும். படிக்கிறது தான் உங்களோட வேலை. ஒரு அரசு அதிகாரத்திற்கு போகுன்றது தான் உங்களுடைய கனவு. அந்த வேலையை மட்டும் நீங்கள் பண்ணுங்க. உங்களுக்கு அத்தனை விதமான கைடும் கொடுக்கணும். ஏழை மாணவர்கள் எல்லாரும் அன்போடு வாங்க, உங்களை வரவேற்கிறேன். நம்மளுடைய அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட அகாடமியில் எப்படி இணைந்து நீங்கள் பயிற்சி பெறணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். ஏழை மாணவர்கள் அத்தனை பேர் பயன்பெறுங்க. இதில் ஒன்றும் பெரிய பொருளாதார நோக்கமே கிடையாது. 100 ரூபாய் கட்ட முடிஞ்சா கட்டுருங்க. அப்படி கட்ட முடியலன்னா அதுக்கு உண்டான ரீசனை சொல்லி ஜாயின் பண்ணி படிங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல. அப்போ ஒரு 2 டவுட்ஸ் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான விளக்கங்களை நான் கொடுத்துட்றேன். இந்த டவுட்ஸ் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி கேட்டாங்க, சார் உங்களுடைய 2 மாடல் கொஸ்டின் பேப்பரை நான் பார்த்தேன். அதில் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பரில் என்ன சொல்லியிருந்தீங்க, நீங்கள் சிலபஸ் படி சொல்லியிருந்தீங்க, ஆனால் இது வந்து பழைய பேட்டர்னாக இருக்குது, சிலபஸ் தானே ஸ்கூல் புக்கில் இருக்கிறதெல்லாம் கேட்டிருக்கீங்க, அப்போ எக்ஸாம்பிளாக அப்படி தான் வைப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ லாஸ்ட் குரூப் 4 பார்த்துருப்பீங்க. சிலபஸ் படி படிச்சிருப்போம், புக்கும் படிச்சிருப்போம். ஆனால் எப்படி கேட்டான், சிலபஸ் படி கேட்டான், ஆனால் புக்கை விட்டு வெளியே கேட்டான். அதுக்கு தகுந்த ரீசன் என்னென்னா காம்படிஷன். இன்னைக்கு இருக்கிற தற்காலத்தில் என்ன நிலைமையோ அதுக்கு தகுந்த எடுத்துருக்குன்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிலபஸ் மட்டும் படிச்சுட்டு தமிழில் சொல்கிறேன். நான் ஜிகே சிலபஸ் மட்டும் தான் படிக்க போகிறோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சிலபஸ் தமிழில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கூல் புக்கில் சிலபஸ் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து சிலபஸ் கம்மியாக தான் இருக்கும். இப்போ கொடுக்குற சிலபஸ் இதெல்லாம் இலக்கணம் தான், வெளியே தான் மெயினாக இலக்கியங்கள் புக்கில் அதிகமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இது மாதிரி சிலபஸை மட்டும் படிச்சுட்டு போயிடுவோம், இலக்கணங்களை ஏதோ படிச்சுட்டு போயிடுவோம். திடீர்னு ஒரு 10 கொஸ்டின்ஸ் புக்கில் இருக்குது, 10ஆம் வகுப்பு புத்தகத்துக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு சிலபஸ் இல்லாத ஒரு 10 கொஸ்டின் கேட்டாங்க. நாம என்ன பண்ணுவோம், சிலபஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டு அந்த 10 கொஸ்டின் கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதையா இருக்கும். என்னடா இது நான் படிச்ச மாதிரி தெரியல, சிலபஸ் விட்டு வெளியே கேட்டாங்க. அப்பவுமே நீங்க குறை சொல்ல முடியும். அப்போ ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க, 10ஆம் வகுப்பு தரம், அதனால நான் புக்ல இருந்து கேட்டேன். அப்போ டிஎன்பிஎஸ்சி திரும்ப போய் ரோட்ல இறங்கி போராடுவீங்களா நீங்க? அதனால படிக்கும் போதே ஸ்கூல் புக்கை அட்டை டு அட்டை, ஒரு புக் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் படிச்சுங்க. நல்லா ரிவிஷன் திரும்ப பண்றது நம்ம சிலபஸ் டாபிக். அதனாலதான் ஒரு ப்ராக்டிஸ்க்காக இந்த மாதிரியும் கேட்பாங்க, நடக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல பழைய டாபிக் படி கொடுத்துருப்பேன். நம்ம என்ன பழைய டாபிக் மாதிரி கேட்டாங்கன்னா புதுசாக கேட்டாங்க எதுக்கு இருந்தாலும் தயாராகணும். அதே மாதிரி உங்களுக்கு 4 டெஸ்ட் வைக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் நாள், அடுத்து 5வது ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்றேன். அது ப்ராப்பரா 200 கொஸ்டின் சிலபஸ் படி நடக்கும். ஆனால் அந்த 4 டெஸ்ட்ன்றது புக்கில் இருந்தும் கேட்பேன், சிலபஸ் டாபிக்கும் கேட்பேன், அப்படி நடக்கும். ஆனால் அந்த திருப்புதல் தேர்வுன்றது 200 வினாக்கள் நடக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் ஓரியன்டா. அது ஒரு எக்ஸாம் எழுதிங்கன்னா நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் அட்டன் பண்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்போ மாசானா ஒரு டெஸ்ட் அப்படி எழுதிட்டே போவீங்க. ஸோ அதனால அது யாரும் பயப்படாது. இது ஒரு டவுட்ஸ். இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டவுட் கேட்டாங்க, சார் இந்த அட்டவணையில் வந்து மேக்ஸ் வந்து இந்த 3வது தேர்வுக்கு வந்து 7th பார்ட் 1 பார்ட் 2 கொடுத்துருக்கீங்க, எதை படிக்கிறதுன்னு தெரியல சார் அப்படின்னாங்க. அது நான் உங்களுக்கு விலைக்கு கொடுக்குறேன். இப்போ 2 டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டைம் உங்களுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த 2 டெஸ்ட் நான் ஏன் வச்சிருக்கிறேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லும் நான் ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமா உழைச்சி அதில் கொடுத்துருக்க டாபிக் அப்படி எடுக்கல.
ஒரு 90% எடுத்துட்டேன், ஒரு 10% கொஞ்சம் மிங்கிளாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா, சரி ஓகே கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆகலை, அடுத்த வாரம் வச்சுக்கலாம் அப்படின்னு கடத்தணும்னா நீங்கள் படிக்கிற அந்த மனநலம் உங்களுக்கு போயிடும். அதனால உங்களை எப்படியாவது எழுத வச்சு உங்களை படிக்க வைக்கணும், அந்த மைண்ட் செட்லேயே உங்களை உருவாக்குறதுக்காக வச்சிருங்க. நம்ம ஒரு வருஷம் எழுத போகிறோம் டெஸ்ட், சும்மா 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் இல்லை, அடுத்து குரூப் 4 வரைக்கும் வாரதோறும் டெஸ்ட் எழுத போகிறோம். அதனால ஷெட்யூலில் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றி தான் ஆகணும். ஸோ இது முக்கியமான டாபிக், இது போட்டுக்கலாம், இல்லை இது தேவையில்லை இது எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம போகணும். நம்மளோட நோக்கம் அந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும், அவ்வளோதான். இப்போ கொடுத்ததை தான் நான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. சின்ன சின்ன மாற்றங்கள் வரும், அடுத்தடுத்து உங்களுக்கு புது புது ஷெட்யூல்ஸ் அப்டேட் ஆகிட்டே வந்துருக்கும். நீங்கள் வீக்லி நான் என்னென்ன சொல்லுன்றதை படிச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் போதும். உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருப்பேன். அதனால மேக்ஸ் வந்து நான் நடத்திட்டு உங்களுக்கு வைக்கலான்ற ஒரு ஃபோக்கஸ்னால தான் நான் அது சும்மா அது ஏனோ தானே விட்டுருக்கேன். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து 100 பேர் பார்க்குறாங்க படிக்கிறாங்கன்னா அதில் ஒரு 10 பேர் தான் நல்லா மேக்ஸ் போடுவாங்க. 90% மாணவர்கள் வந்து மேக்ஸ் தெரியாது. திடீர்னு அவங்களுக்கு கொடுத்தா அவங்க அது 25 சும்மா தான் எழுதுறாங்க. அப்போ அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். அதனால அதை பற்றி யாரும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு அத்தனை இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியும். அது என்னென்ன மிஸ்டேக் இருக்குது, என்னென்ன பண்ணலாம், உங்களுக்கு இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் என்ன பண்ணால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், உங்களுக்கு வெற்றி பெறத்துக்கு இதெல்லாம் வழிகளன்றதை யோசிச்சு நான் பண்ணிகிட்டே இருப்பேன். அதை பற்றி யாரும் வருத்தப்படாதீங்க. நான் என்னென்ன சொல்கிறேனோ குரூப்பில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதேமாரி ஒவ்வொரு வகுப்புகள் நான் எடுக்கும்போது அதை ஆதரவு கொடுத்து என்கரேஜ் பண்ணி ஏதாவது பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு வீடியோஸ் கிளாஸ் எடுத்து போடுறேன் அப்படின்னா உங்களுக்காக நான் எடுத்து போடுறேன். உங்களுக்காக நான் எடுத்து போடும்போது அதை பயனடைகிறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு, சார் ஓகே சார் நான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஏதாவது பண்ணும்போது எனக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும். என்னென்னு ஓகே நம்ம எடுக்கிறது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு மன திருப்தி இருக்கும். நீங்கள் கடந்து போகும்போது நம்ம எடுக்கிறத வேஸ்ட்டாக நம்ம எதுக்குறா கிளாஸ் எடுக்கணும், அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது அட்வைஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்னு ஒரு மனநிலை உருவாகுது. உண்மையாலுமே வகுப்பு வேணுன்ற மாணவர்கள் நம்ம ஒரு வீடியோ நம்ம போடும்போது அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு அந்த வீடியோவுக்காக மதிச்சு நமக்காக எடுக்கிறாங்கன்னு ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட்ல நீங்கள் புகழ்ந்து தள்ளத்து வேணாம். ஒரு ப்ரெசன்ட் சார் ஓகே சார், ஸோ அந்த மாதிரி ப்ரெசன்ட் சார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட்ஸை பதிவு செஞ்சால், ஓ இத்தனை மாணவர்கள் வந்து ஒரு 10 பேர் இந்த வீடியோ போட்டிருக்கேன், இந்த கிளாஸ் போட்டிருக்கேன், ஒரு 10 மாணவர்கள் லைக் பண்ணியிருக்காங்க, 10 மாணவர்கள் ப்ரெசன்ட் கொடுத்துருக்காங்க, ஓ 10 பேர் பார்த்துருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல நம்ம எடுத்த வகுப்புகள் 10 பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். அப்போ தான் எனக்கு ஒரு ஆர்வங்கள் வரும், நானும் அதை கண்டினியூஸாக பண்ணுவேன். நீங்கள் அது கடந்துக்காத டே ஏனத்தானே அவன் எடுத்தானே எடுக்கலாம், என்ன நினைச்சா ஒரு லைக் போடுறது, நினைச்சா ஒரு கமெண்ட் பண்ணுறது அப்படி இருந்தால் எனக்கு ஒரு மனநல வராது. ப்ராப்பராக ரெகுலராக பார்க்குறவங்க அந்த ஒரு ஜென்யூனை கற்றுக்குங்க. நமக்காக ஒரு வீடியோ போடுறாரு, நமக்காக ஒரு வகுப்புகள் எடுக்கிறாரு, ஸோ ஒரு லைக் பண்ணி சார் ஒரு ப்ரெசன்ட் சார் ஓகே சார் நான் வகுப்பை பார்த்தேன் சார், ஏதாவது ஒரு மெசேஜ் அப்போ எனக்கு வந்து ஒரு உந்துதல் இருக்கும். ஸோ அந்த விஷயத்த ஒரு அன்போடு கேட்டுக்கிறேன். உங்களை யாரும் நான் வந்து கட்டளையிட்டு கேட்கல. ஸோ இதை பண்ணுங்கள். ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக உங்களை டைவர்ட் பண்ணுவாங்க. திரும்ப சொல்கிறேன், ஒரு போட்டியில் நீங்கள் வெற்றி பெறத்துக்கு பல தடைகள் வரும், பல இடையூறுகள் வரும், உங்களை பல பேர் திசை திருப்புவாங்க. ஸோ அதெல்லாமே கருத்தில் எடுத்துக்காதீங்க. நீங்கள் மற்றவங்களை கேட்டால் படிக்க வந்தீங்க, ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டை கேட்டு தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் படிக்கணும், நான் வேலைக்கு போகணும் அவங்க சொல்லி தான் நீங்கள் படிக்க வந்தீங்களா? இப்போயே அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்புறீங்க, எவனா சொல்கிறதெல்லாம் நம்புறீங்க. குரூப்பில் எவனா கருத்துக்கள் பரிமாறுறான். அதே மாதிரி ஒருத்தர் வந்து இதுக்கு எதிராக நேற்று ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு ஒரு எதிராக கருத்து பதிவு செஞ்சிருந்தான். அப்போ அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்லியிருந்தான், அனு அப்படின்னு சொல்கிறவங்க, அதாவது கடலூர் மாநகராட்சியினுடைய ஆணையர், கார்பரேஷன் கமிஷனர், அவர் வந்து முனிசிபாலிட்டி கமிஷனர். அனு அப்படின்னு சொல்லக்கூடிய முனிசிபாலிட்டி கமிஷனர். நீங்கள் பழைய நேற்று போட்ட வீடியோ எடுத்து பாருங்க, கமெண்ட்ஸில் அவங்க ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் எதிராக விமர்சனம் செஞ்சிருப்பாரு, அவங்களுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க, தமிழக அரசு இப்படி சொல்லலை, இதான் ரீசன், இப்படி தான் ஒரு விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனையோ பேர் மோட்டிவேட் பண்ண அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எத்தனையோ பேர்கள் மோட்டிவேட் பண்ணுறவங்க இருக்காங்க. நீங்கள் டைவர்ட் பண்ணுறவங்க யாரையும் மைண்டு கேட்காதீங்க, உங்களுடைய வேலையை நீங்கள் செஞ்சுட்டு இருங்க. படிக்கிறது தான் உங்களோட வேலை. ஏழை மாணவர்கள் உங்களுடைய அன்போடு உங்களை வரவேற்கிற நம்மளுடைய பயிற்சி மையம். நீங்கள் வெறும் 100 ரூபாய் என்ட்ரன் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிவிட்டு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் பாட்டு படிக்கலாம். உங்களுக்கு அத்தனை வித நீங்கள் எந்த நேரத்தில் டவுட்ஸ் கேட்டாலும் கிளியர் பண்ணுறது தயாராக இருக்கேன். குரூப் இன்ஃபர்மேஷன் வருது, டிஸ்கஷன் உங்களுக்கு குரூப் இருக்குது, அதில் போனீங்கன்னா உங்களுக்கு சக நண்பர்களோட டிஸ்கஸ் பண்ணி டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் போனால் என்ன நடக்கும், வீட்டிலேருந்து அது பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். வீட்டிலேருந்து உட்காந்து வாரந்தோறும் டெஸ்ட் எழுத போகிறீங்க, படிக்க போகிறீங்க, டிஸ்கஷனுக்கு அங்கே இருக்குது. டவுட்ஸுக்கு என்ன கேட்குறீங்க, நான் வீடியோ மூலமாக டவுட்ஸ் கொடுக்குறேன். வேறு என்ன உங்களுக்கு வேணும்? உங்களுக்கு கையை பிடிச்சி எழுத வைக்கணுமா? கையை பிடிச்சி எழுத வச்சு நோட்ஸ் எடுக்க வச்சா தான் படிப்பீங்களா? கையை பிடிச்சி இப்படி அடிச்சு சொன்னால் தான் படிப்பீங்களா? உங்களுக்கு என்னென்ன வேணுன்றதை அப்பப்போ உங்களுக்கு கொடுத்துட்டா போதும். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் படிங்க, உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. சாயந்தர நேரத்தில் ஏதாவது உங்களுக்கு வகுப்பு இல்லைன்னா வகுப்புகளுக்கு வரீங்க, டிஸ்கஷன் பண்ணால் உங்களை வாட்ஸ்அப்பில் டிஸ்கஷன் பண்ணுங்கள், டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், டிஸ்கஷன் பண்ணுங்கள், அவ்வளோதான். முடிச்சுட்டே போனால் எக்ஸாமில் வெற்றி. நீங்கள் அவங்க எப்படி டஃப்பாக கேட்டாலும் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் எக்ஸாமுடைய சோச்சனம். ஸோ அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் வரும். அதுக்குண்டான விளக்கமாக நான் சொல்லிட்டேன். இவங்கெல்லாம் டைவர்ட் பண்ணுறாங்க, அதை நோக்கி நீங்கள் நகர்ந்துட்டு பின்வாங்கி உங்கள் லட்சிய கனவு பின்வாங்காதீங்க. தைரியமாக படிங்க. இது உங்களுடைய லட்சிய கனவு. 1 வருஷம் 2 வருஷன்றது சாதாரணமாக போயிடுது. இப்படின்றதுக்குள்ள 1 வருஷம் 2 வருஷம் போயிடும். அடுத்த வருஷம் அவங்க எல்லாரும் இப்போ இருந்து படிக்கிறவங்களாம் போயிடுவாங்க. அப்பயும் வருத்தப்பட்டுனே இருப்பீங்க.
கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு வருத்தமாகவே இருக்கும். என்னடா இது நம்ம படித்தோம் போக முடியல, கடைசி வரைக்கும் நம்ம பின் வாங்கிட்டோமே, போடா நம்ம லைஃபே போச்சுடா அப்படின்ற வருத்தப்படாதீங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.